Hello everyone. After a long time ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட். ஸோ காய்ஸ் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான கான்செப்ட், என்னோட பர்சனல் கான்செப்டில் இது ஒரு கான்செப்டாக. இதுவும் கம்ப்ளீட்டாக ஒரு லிக்விடிட்டி கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ எஸ்எம்சி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கான்செப்ட் எதுக்கு அடிஷ்னலாக அப்படின்னா, எஸ்எம்சி அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் ட்ரேடருக்கான கான்செப்டை நான் பார்க்குறேன். அதில் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு, ரைட்? எக்ஸாம்பிள், ஒரு என்ட்ரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரியான நேக்கட் சார்ட் இருந்து அந்த நேக்கட் சார்ட்டில் ஒரு அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கான க்ரைட்டீரியா, என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான க்ரைட்டீரியான்றது ஆல்மோஸ்ட் நிறைய இருக்கும் இல்லையா? எக்ஸாம்பிள், மல்டி டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஆட்டோ பிளாக்ஸு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், லோவர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி மாடல்ஸ், அப்புறம் லோவர் டைம் ஃப்ரேமில் ஆட்டோ பிளாக்ஸு, கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 க்ரைட்டீரியா கிட்டே வேணும் ஒரு பர்டிகுலர் ட்ரேட் எடுக்கிறதுக்கு, ரைட்? அந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த 10 க்ரைட்டீரியா நீங்கள் மாஸ்டர் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம், ரைட்? ரொம்ப மோர் டைம், ஃபியூ மந்த் ஆகலாம், மந்த் ஆகலாம் அதில் மாஸ்டரி ஆக்கிறதுக்கு. ஸோ ஒரு ட்ரேடர் அன்ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு ரீசனே இதுதான். இங்கே நிறைய க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னா அவங்களோட கெப்பாசிட்டிக்கு மீறி இருக்கும் அந்த க்ரைட்டீரியாஸ். அவங்களோட பேஷண்ட் லெவலுக்கு அது அந்த ட்ரேடிங் எட்ஜுன்றது அவங்களுடைய கையிலேயே இருக்கிறது அது. ஸோ இப்போ இங்கே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்ற கான்செப்ட்ன்றது டோட்டலாக 6 க்ரைட்டீரியா. இது ஒரு லிக்விடிட்டி பேஸ்ட் கான்செப்ட், சப்ளை டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, லோவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்குது, ஆனால் க்ரைட்டீரியா கம்மி. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தெரியும். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டை வச்சு நீங்கள் ப்ரோ ஃபார்ம்ஸை ரொம்பவே ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். ஏன்னா இதோட வின் ரேட்டுன்றதும் சரி, ஆர்ஆரும் சரி, ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இது உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன், புரியும் பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இது வந்து ஒரு பிகினருக்கான வீடியோ கிடையாதுங்க. நான் எங்கள் சேனலில் எந்த ஒரு வீடியோவும் நான் பிகினருக்காக போட்டது கிடையாது. கான்செப்டை வந்து பிகினர் வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காக போட்டுறது கிடையாது. பட் ஆனால் நான் பிகினர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் என் கான்செப்ட்ன்றது அப்படி இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு திரும்ப திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு திங், எப்பவுமே ஆஸ் யூஷுவல் நான் ஒரு கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் அந்த கான்செப்டோட ரியல் சார்ட்டுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ரைட்? ஸோ அதே மாதிரி இப்போது ஸோ இதில் வந்து ஹை டைம் ஃப்ரேம் 2 டைம் ஃப்ரேம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுடைய ஹை டைம் ஃப்ரேம் அப்படின்றது 15 மினிட்டாக இருக்கலாம், இந்த 15 மினிட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா 1 ஹவராக இருக்கலாம், இல்லை 4 ஹவர்ஸ், இல்லை டெய்லி. இந்த 4 டைம் ஃப்ரேமில் எந்த டைம் ஃப்ரேம் வந்து உங்களோட ஹை டைம் ஃப்ரேமாக இருக்கலாம். லோவர் டைம் ஃப்ரேம், இன்கேஸ் நீங்கள் 15 மினிட் ஹை டைம் ஃப்ரேம் வச்சுருக்கீங்க அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது 1 மினிட். நீங்கள் ஹை டைம் ஃப்ரேம் வந்து 1 ஹவராக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட லோவர் டைம் ஃப்ரேம் 5 மினிட். இன்கேஸ் நீங்கள் ஹை டைம் ஃப்ரேம் 4 ஹவர்ஸ் அப்படின்னா 15 மினிட் லோவர் டைம் ஃப்ரேம். டெய்லி அப்படின்னா 30 மினிட் லோவர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? நீங்கள் இந்த டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஆனால் அந்த பேர் இருக்குது பாருங்கள், லோவர் டைம் ஃப்ரேம் இது, ஹை டைம் ஃப்ரேம் இதுனா லோவர் டைம் ஃப்ரேம் இதுன்னு சொல்கிறேன். இதை மட்டும் மாற்றவே கூடாது எப்பவுமே. நீங்கள் ஹை டைம் ஃப்ரேம் எது வேணால் வச்சுக்கோங்களா 4 டைம் ஃப்ரேமில். ஆனால் அதுக்கான லோவர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? அதை மட்டும் மாற்றிடக்கூடாது. ஸோ இப்போ ஹை டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், நேக்கட் சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு 15 மினிட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே 15 மினிட். ஓகே. ஸோ நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட்டு ரேலி, பேஸ் ரேலி அண்ட் ட்ராப், பேஸ் ட்ராப். நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னா ரேலி, பேஸ் ரேலி, இது எப்படி ஃபார்ம் ஆகுன்றது தெரியும் இல்லையா? இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேச விரும்பல. முன்னாடி சொன்ன மாதிரி டீட்டெயில்டாக பேசுகிற அளவுக்கு இங்கே யாரும் பிகினர்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன் என் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க. ஓகே. ஸோ ரேலி, பேஸ் ரேலி, இதோடைய சிம்பிள் க்ரைட்டீரியான்றதை சொல்லிடுறேன் ஓவராலாக. இங்கே விக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேலி அப்படின்றது ஒரு புல்லிஷ் கேண்டில், இந்த பேஸ்ன்றது ஒரு பியரிஷ் கேண்டில், இந்த ஒரு ரேலி அப்படின்றது ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகே. இங்கே ஒரு கேண்டலோடைய விக் இருக்குன்னு வச்சுக்கோங்க கைஸ். நாங்கள் இங்கே காட்டிகிட்டு இருக்க டயக்ராம் எல்லாமே ரியல் சார்ட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஸோ டோன்ட் வரி. ஸோ இங்கே இந்த கேண்டில் இந்த விக்கை க்ராஸ் பண்ணி அபோவில் க்ளோஸ் வைக்கணும், இந்த புல்லிஷ் கேண்டில். இதுதான் ரேலி, பேஸ் ரேலி. ரேலி, சிங்கிள் கேண்டில் பேஸு, சிங்கிள் கேண்டில் ரேலி, இது ரேலி, பேஸ் ரேலி. இங்கன்னா 15 மினிட்ல இந்த சிங்கிள் கேண்டில் தான், 3 கேண்டில் தான் டோட்டலாக இருக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. அப்படிலாம் இங்கே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கூட இருக்கலாம், ரேலி, பேஸ், ரேலி, அப்படி கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, இங்கே விக்கு, இந்த ஒரு ரேலி கேண்டலில் விக் இருக்குது,
இல்லை இங்கே பேஸ் வந்து நிறைய பீரேஜ் கேண்டில் இருக்குது, இங்கேயே வந்து பெரிய பெரிய விக் இருக்குது அப்படின்னா இங்கே விக்கு மேட்டர். ஏன்னா இந்த கேண்டிலோட அபோவ் வந்து கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த கேண்டில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஒரு விக்கோடைய கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டில் அபோவில் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ், ரைட்? ஆனால் இந்த கேண்டில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பிலோவில் தான் இருக்குது. ஸ்டில் இது இன்வேலிடு. ஏன்னா மார்க்கெட்டில் இதோடைய லெவல் அப்படின்றது இதுக்கு அபோவில் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ். அப்போது ஹையஸ்ட்டு ஹை அப்படின்றது இதுதான். ஸோ இப்போ கேண்டில் இதை அபோவில் கிராஸ் பண்ணி தான் க்ளோஸ் வைக்கணும், அப்போ இது ரேலி பேஸ் ரேலி ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் பிஆர்எஸ்க்கும். ஸோ இங்கே பிலோவில் விக் இருக்குது அப்படின்னா இங்கே கேண்டில் பிலோவில் தான் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். ஸோ நான் உங்களுக்கு ரியல் சார்ட்டில் கேட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன்ஸோடு போடுவோம். நான் சொன்னேன் இல்லையா அந்த 6 கண்டிஷன் சொல்லிவிட்டு, அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் ஆல்ரெடி இதுதான் கண்டிஷன்ஸ். ஆல்ரெடி கண்டிஷன் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ன்றது ஃபைண்ட் ரேலி பேஸ் ரேலி இல்லை ட்ராப் பேஸ் ட்ராப் இன் ஹை டைம் ஃப்ரேம். ஸோ ரேலி பேஸ் ரேலியை கண்டுபிடிக்கணும் அண்டு ட்ராப் பேஸ் ட்ராப் இல்லைனா. ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல ஏதாச்சும் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இது 15 minute ரைட். நியரஸ்ட்டு இதுவே வேலிட் தான், பட் ஆனால் இங்கே இதுவே வேலிட் தான். இங்கே தெரியுதா உங்களுக்கு? ரேலி பேஸ் ரேலி இங்கேயே பை பண்ணிடலாம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் ஓகே. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு ரேலி பேஸ் ரேலி பார்த்து ஓகே. ஸோ guys இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொல்ல வந்தேன் இந்த பிக் மேட்ரு இல்லையா? ஸோ இங்கே ரேலி அப்படின்றது புல்லிஷ் கேண்டில், ரேலி போயிருக்கு, பேஸு ரேலி. இங்கே இந்த விக் மேட்ருன்றது இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலோட அபோவில் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவில் வைக்கணும், அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபெயில்டு. அகெயின் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ் ஃபெயில்டு, அகெயின் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ். இங்கே ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே ரேலி பேஸ் ரேலி ஃபார்ம் ஆயாச்சு இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபைண்ட் a ரேலி பேஸ் ரேலி ஆர் ட்ராப் பேஸ் ட்ராப் இன் ஹை டைம் ஃப்ரேம். நம்ம இங்கே ரேலி பேஸ் ரேலியை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரேலி பேஸ் ரேலியோட லோ இது இல்லையா, லோ அண்ட் ஹை இதை மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு வெயிட் ஃபார் ஈக்குவலிபிரியம் ரீட்ரேஸ்மெண்ட். ஈக்குவலிபிரியம் அப்படின்றது ஃபிப் ட்ரா பண்ணுவீங்க, லோ டு ஹை. ரைட். ஈக்குவலிபிரியம் அப்படின்றது இந்த 50% தான். ஸோ இந்த 50%க்கு மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே 50% ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா ஸ்விட்ச் டு லோயர் டைம் ஃப்ரேம் அண்ட் வெயிட் ஃபார் ப்ரீவியஸ் பேஸ் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ் ஆர் பிலோ, விச் இஸ் இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லையா? இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது இங்கே இந்த மாதிரி சில்லாக இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சிங்கிள் கேண்டிலாக இல்லை லோயர் டைம் ஃப்ரேமில். இது வந்து ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப்னு வரும் இல்லையா? இந்த மாதிரி வரும்போது ப்ரீவியஸ் ட்ராப் பேஸ் ட்ராப் அதுதான் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் பேஸ், இதுதான் ப்ரீவியஸ் பேஸ், கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ். இங்கே ப்ரீவியஸ் பேஸை கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ், அதாவது டெக்னிக்கலி இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ பண்ணதுக்கப்புறமா வெயிட் ஃபார் ரேலி பேஸ் ரேலி. இந்த ஏரியாவில் ரேலி பேஸ் ரேலிக்காக வெயிட் பண்ணுறோம். ரேலி பேஸ் ரேலி, ரைட்? இப்படி வெயிட் பண்ணோன்னா இது வந்து ஒரு டெக்னிக்கலி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆன மாதிரி. அப்புறம் வெயிட் ஃபார் பேஸ் மேனிப்புலேஷன். பேஸ் மேனிப்புலேஷன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் மேனிப்புலேஷன் பண்ணதுக்கப்புறமா செட் அ பெண்டிங் ஆர்டர் அக்கார்டிங் டு த ட்ரெண்ட்.
பை லிமிட்டாக இருக்கலாம், இல்லை செல் லிமிட்டாக இருக்கலாம். ஆன் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஆட்டோ பிளாக். ஸோ இங்கே மேனிப்புலேஷன் ஆனதுக்கப்புறமா 6th க்ரைட்டீரியா பாருங்கள், கண்டிஷன்ஸு. இங்கே வரக்கூடிய எக்ஸ்ட்ரீம் டிஸ்கவுண்ட்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம். மார்க்கெட் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிவிட்டு இங்கே பெண்டிங் ஆர்டர் வச்சுட்டு டேக் ப்ராஃபிட்ன்றது இந்த 15 மினிட்டோட ஹை. நான் லோயர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஸோ இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி ட்ராப் பேஸ் ட்ராப்பாக தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இதுதான் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ட்ராப் பேஸ் ட்ராப், ரைட்? பட் ஆனால் இங்கே கேண்டில் வந்து ட்ராப் பேஸ் ட்ராப்க்கு அபோவில் ஃபெயிலியர் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே அகெயின் ஃபெயிலியர், ரைட்? ஃபைனலி இங்கே ரேலி பேஸ் ரேலி ஆயாச்சு. இதுதான் நம்மளோட என்னது ரேலி பேஸ் ரேலி, அதாவது இன்டியூஸ்மெண்ட், ரைட்? இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் பாஸ் பண்ணால் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணணும். இங்கே அகெயின் ரேலி பேஸ் ரேலி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அகெயின் இந்த இன்டியூஸ்மெண்ட் இங்கே, ஏன்னா ரேலி பேஸ் ரேலி ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரேலி பேஸ் ரேலி தான் வேணும். ஸோ அகெயின் இங்கேருந்து இங்கே ரேலி பேஸ் ரேலி, ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், ஃபைனலி இங்கே இந்த மேனிப்புலேஷன் அப்படின்றது ரேலி பேஸ் ரேலி. இங்கே நிறைய பேர் மார்க் பண்ணுற விதம் எப்படி இருக்கும்? ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி கிடையாது. இது இப்படி மார்க் பண்ணக்கூடாது. ரேலி பேஸ் ரேலி, ஆனால் இந்த ஐக்கு அபோவில் கேண்டில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கல, ரைட்? அப்போது இந்த இப்படி தான் மார்க் பண்ணணும், ரேலி பேஸ் ரேலி. இந்த மாதிரி அடிஷ்னலாக இங்கே வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி போடக்கூடாது. இது தப்பு. நீங்கள் ஒரே சிங்கிள் மூவ் அப்படி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போது இங்கே பாருங்கள். ஸோ வெயிட் ஃபார் பேஸ் மேனிப்புலேஷன் ஆயாச்சு. அப்புறம் செட்டப் பெண்டிங் ஆர்டர் அக்கார்டிங் டு த ட்ரெண்ட், பை லிமிட், செல் லிமிட், ஆன் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஆட்டோ பிளாக் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஆட்டோ பிளாக். ஸோ இங்கே மார்க்கெட்டில் இந்த லோ டு ஹை ஃபிப் ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணால் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ்ட்ரீம் ஆட்டோ பிளாக் அப்படின்றது லோயஸ்ட் டு லோ கேண்டில், ரைட்? இந்த எக்ஸ்ட்ரீம் இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஆட்டோ பிளாக்கு. அண்டு இங்கே எக்ஸ்ட்ரீம் ஆட்டோ பிளாக் பாருங்கள். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஆட்டோ பிளாக்கு. பட் ஆனால் இந்த கேண்டில் மிட்டிகேட்டட் பை நெக்ஸ்ட் கேண்டில், ரைட்? இதப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்டோ பிளாக் கிடையாது. நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரீம் ஆட்டோ பிளாக் கிடையாது. ஸோ இங்கே 75% இருக்குது. இங்கே 75%ல் இதுதான் 75% ஆட்டோ பிளாக், ரைட்? ஸோ 75% ஆட்டோ பிளாக்கில் இது உங்களோட நெக்ஸ்ட் கேண்டில்ன்றது மிட்டிகேட்டட் பண்ணி அபோவில் போயிருக்கப்போ இதுவும் ஃப்ரெஷ்ஷான ஆட்டோ பிளாக் கிடையாது. ஸோ அப்போ இங்கேருந்து அகெயின் இதுதான் ஃப்ரெஷ்ஷான ஆட்டோ பிளாக், ரைட்? ஸோ ரேலி பேஸ் இந்த ஒரு நெக்ஸ்ட் கேண்டில் மிட்டிகேட் பண்ணி போயிட்டே இருக்கா இல்லையா, அதுலேயே இது ரீசெண்டாக வரக்கூடிய ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டில் மிட்டிகேட் பண்ணி போகலை இந்த மாதிரி. ஸோ நம்ம இந்த மாதிரி கூட இந்த கேண்டில் மேட் பண்ணிக்கலாம், ரைட்? ஆக்சுவலாக இதே ஒரு ஆர்டர் பிளாக் தான். இதே ஒரு ஆர்டர் பிளாக் தான் இல்லையா? பட் ஆனால் இது கம்ப்ளீட் ஆர்டர் பிளாக். ஸோ நம்ம பாடி டு லோயர் விக்கு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் தான் பை லிமிட் செட் பண்ணுறோம். கைஸ் இங்கே
ஒரு செட்டப், அதாவது இது வந்து ஒரு ரேலி, பேஸ் ரேலி 15 மினிட்ல இல்லையா? இந்த ஒரு செட்டப்க்கு உங்களால் வந்து 2 என்ட்ரி எடுக்க முடியும். ஒன்று ப்ரீமியமில், சாரி, ஒன்று டிஸ்கவுண்ட்டில், ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீமில். இந்த 2 ஏரியாவில் உங்களுடைய ப்ரொஃபார்மில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 0.5% ஈச் என்ட்ரிக்கு நீங்கள் ரிஸ்க் பண்ணலாம். அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? என்ன தான் வந்து ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கட்டும், ஹை ஆர்ஆராக இருக்கட்டும். ஸோ இதுதான் கரெக்டு. இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். செகண்ட்ரி, ஒன்ஸ் நீங்கள் இங்கே ஆர்டர் பிளாக்கை செட் பண்ணதுக்கப்புறமா டேக் ப்ராஃபிட்ன்றது 15 மினிட் ஹை. ஸோ இது வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணால் இதுவும் பாருங்கள் ப்ரோஃபார்ம் மாதிரியே காட்டுதில்ல. இது வந்து ஒன் ஆஃப் த, இது ட்ரேடிங் வியூ கிடையாது, இது வந்து எஃப்எக்ஸ் ரீப்ளே. சரிங்களா? இங்கே நீங்கள் ப்ரோஃபார்மில் இருக்க மாதிரியே காட்டும் உங்களுக்கு எல்லாமே. நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். உங்களுடைய அனலிஸ்ட் லைக் ஸ்டாட்டிஸ்டிக்லாம் காட்டும். ஸோ இங்கே ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா லெட்ஸ் see how it will go. கைஸ், இங்கே இது ஸ்டாப் லாஸாக அடிச்சுட்டு போகலாம். லைக் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போகலான்னா ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி அடிச்சுட்டு உடனே பையும் போகலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மார்க்கெட் பை பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது பை போகும். அதாவது அது ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கப்புறமா பை போனால் என்ன, செல் போனால் என்னன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, நீங்கள் இப்போ பை போகும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க, ஆனால் அது ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு செல் போகும். கம்ப்ளீட்டாக அந்த அனாலிசிஸே தப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அட்லீஸ்ட் பை போகிறதுன்றது எவ்வளோ பரவாயில்ல. ஸ்டில் நீங்கள் அனாலிசிஸ் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸை ரொம்ப சூப்பராக தான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்க. அதோட மார்க்கெட்டோட நேச்சர் கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அனாலிசிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஜஸ்ட் மேனிபுலேஷன் ஆச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸ்டாப் லாஸ் ஒன் ஆஃப் த ரோல் இல்லையா ட்ரேடிங்கில். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அந்த ட்ரெண்டே கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு பை போகிறதுன்றது எவ்வளோ பெட்டர். அடுத்த வாட்டி அதை பார்த்துக்கலாம் ட்ரேடிங் ஜேர்னல் பண்ணி. மிஸ்டேக்ஸை வந்து பார்த்துட்டு அடுத்த டைம் ஆர்டர் பேக்கை சரியாக மூவ் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ பெட்டருங்க. ஸோ இந்த ஏரியாவில் மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கூட போக முடியும். ஓகேங்களா? ஏன்னா கீழேயும் சில ஏரியாஸ் எல்லாம் இருக்குது, இதில் கொஞ்சம் மேனிபுலேட் கூட பண்ணிட்டு போகலாம். பட் இங்கேருந்தும் போகலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நீங்கள் க்ரைட்டீரியா பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஹை டைம் ஃப்ரேம் அப்படின்றது 15 மினிட்ல ஒரு ரேலி பேஸ் ரேலி கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் வெயிட் ஃபார் ஈக்குவலிபிரியம் ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது 50% வந்திருக்கு. ஏன் இது 50% வந்திருக்குன்னா, மார்க்கெட்டில் எவ்வளோ தூரத்துக்கு கீழே வருதோ அவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் பை போகலாம். ஓகேங்களா? இந்த செட்டப்பில் ஸோ பை போகலாம் அப்படின்னா அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. உங்களுக்கு ஆர்ஆர்ன்றது நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் 50% வராமல் மார்க்கெட் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த கேண்டில் வந்துட்டு பை போகுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஆர்ஆர்ன்றது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம். ஸோ அதுதான் மேட்ரு. அண்ட் சுவிட்ச் டு லோயர் டைம் ஃப்ரேம். லோயர் டைம் ஃப்ரேம் சுவிட்ச் பண்ணோம் அப்படின்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய பேஸோடைய கிராஸ் அண்ட் அபோவில் இருக்கணும். அண்ட் இங்கே கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவுக்கு அப்புறம் ரேலி பேஸ் ரேலி அகைன் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியா மார்க் பண்ணுறோம். கீழே பிலோவில் ஆர்டர் பிளாக் செட் பண்ணுறோம். ரொம்ப சூப்பர் சிம்பிள். டிபி அபோவில், ரைட்? லெட்ஸ் see it will how it will be. நினச்சேன். ஸோ இது கூட ஒரு ஆர்டர் பிளாக்காக இருந்துருக்கலாம், ரைட்? இது ஒரு ஆர்டர் பிளாக்காக மார்க்கெட்டுக்கு டேப் பண்ணிட்டு போயிருக்கேன். பட் ஆனால் இது நம்ம இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா, இதுதான் ரூலு. ரூல் மீன்ஸ் இந்த ட்ரேட் கூட மிஸ் ஆக கூட ஆகலாம். இது மிஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒன்று இந்த ஒரு ட்ரேட் லாஸ் ஆகணும், இல்லை இந்த ஏரியா வந்து டிபி வந்து ஹிட் ஆகணும். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நடந்தால் தான் இந்த ட்ரேடுன்றது இன்வேலிட் ஆகும். இந்த ட்ரேடுன்றது கேன்சல் பண்ண முடியும். அன்டில் பிஃபோர் இங்கே ட்ரேட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடை கேன்சல் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒரு ஏரியாவும் மேனிப்புலேட் ஆகலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேடில் என்ட்ரி மிஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. நான் உங்ககிட்ட எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு செட்டப் வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு செட்டப்பு, பட் ஆனால் அது ப்ளே பண்ணிட்டேன் தெரியாமல். ஓகே, நைஸ். ஸோ இங்கே மல்டி ஸ்டேக்கில்
மல்டி ஸ்டேக் அப்படின்னா இங்கே என்ட்ரி எடுத்திருக்கு இல்லையா, இங்கே என்ட்ரி எடுத்து அகெயின் கூட இது வந்து பை போகலாம் மீன்ஸ் இது அகெயின் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை கன்சிடர் பண்ணி இந்த ஏரியாவில் ஒரு இன்டியூஸ்மெண்ட் ரைட், ரேலி பேஸ் ரேலி மார்க்கெட் இது மேனிப்புலேட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த ஏரியாவில் வந்து பை. இது போகும். நான் இப்போ பண்ண சொன்னது நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, ஆனால் நடக்கலாம். ஓகே, manipulations, nice, nice. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட் ஸ்டில் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இது இப்படி தான் அங்கே ஒர்க் ஆகும். ஸோ இங்கே மல்டி ஸ்டெக் அப்படின்றது இது ஆப்ஷனல், இது ரிஸ்கி ட்ரேடு, ஸ்டில் இது ஆப்ஷனல் தான். ஓகேங்களா, பட் ஆனால் ஒர்க் ஆகும். இங்கே மேனிபுலேஷன் நடந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இங்கே எண்ட் ஆஃப் த டைம்ன்றது உங்களோட ரூட் என்ட்ரினா நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தீங்க இல்லையா இங்கே ஒரு ஏரியாவில், ஸோ இதுதான் உங்களோட ரூட் என்ட்ரி. இந்த பர்டிகுலர் ட்ரேடு வந்து இந்த ஒரு ஏரியா வந்து மிட்டிகேட் ஆகிற வரையும், அதாவது இங்கே டிபி கேண்டில் வந்து டச் ஆகிற வரையும் இது வந்து வேலிட் தான். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே கிடையாது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும். ஏன் இங்கே ட்ரேட் மேனேஜ்மெண்ட் கிடையாது அப்படின்னா, இங்கே ஆர்ஆர் அப்படின்றது பெரிய ப்ளே பண்ணும். ஓகேங்களா, ப்ளே பண்ண மீன்ஸா இங்கே எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கே பர்டிகுலர் ட்ரேட் வந்து டிபி வந்து சாரி இதுதான் இந்த ஏரியா வந்து டேப் பண்ணிச்சுன்னா பிரேக் யூன் வைக்கலான்னு இருப்பீங்க. ஆனால் மார்க்கெட்டிங் வந்து இங்கே அகெயின் அது அடிச்சுட்டு மார்க்கெட் அகெயின் பை போகும். ஆனால் இதோட ஆர்ஆர் பாருங்கள் 1 ஆல்மோஸ்ட் 7 ரைட். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரேடும் இந்த மாதிரி ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா பிரேக் யூன் எத்தனை அடிச்சுட்டு எத்தனை போகலாம், ஒரு 3 ட்ரேடு 4 ட்ரேடு, மீதி 6 ட்ரேடுன்றது பிரேக் யூன் அடிச்சுட்டு ஸ்டாப் லாஸ் கூட அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஸ்டில் நீங்கள் பிரேக் யூன் வைக்காமல் இருந்தது தான் கரெக்டு. ஏன்னா 3 ட்ரேடு நீங்கள் பிரேக் ஈவன் வைக்காமல் இருந்தாலும் சரி, 4 ட்ரேடு வந்து பிரேக் ஈவன் அடிச்சுட்டு போனாலும் சரி, அதோடைய ஆர்ஆர்ன்றது பெரிய ஆர்ஆர் இல்லையா. அப்போ நீங்கள் ப்ராஃபிட்டபிள் தான். நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரேக் ஈவன் வைக்கணுன்றது அவசியமே கிடையாது. ட்ரேட் மேனேஜ்மெண்ட்ன்றது கிடையாது. ஜஸ்ட்டு இங்கே செட் அண்ட் ஃபாக்கெட் தான். மார்க்கெட் இங்கே நீங்கள் வச்சிட்டிங்களா அப்புறம் அது மறந்துடணும் அந்த ட்ரேடையே. ஸோ இதுதான் என்னோட ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட்டு, ரொம்ப மினிமல் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்குங்க, ரொம்ப மெக்கானிக்கல். ஓகேங்களா, ஸோ இது இருந்துச்சுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. இந்த க்ரைட்டீரியா அவ்வளவுதான் மேட்டர். அதுவும் இல்லாமல் ஒரு க்ரைட்டீரியாவும் எப்படி இருக்கணுன்றது ரொம்ப ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்க முடியும். நீங்கள் ப்ரோஃபார்மில் ட்ரேட் பண்ணுற பர்சனாக இருந்தால் உங்களோட ட்ரேடிங் ஏஜ் அப்படின்றது ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அதுதான் ப்ரோஃபார்ம்ஸை எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா, அப்போ தான் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ப்ரோஃபார்ம்ஸை ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஆனால் பேர்ஸு, இந்த ட்ரேடிங் பேர்ஸ், நம்பர் ஆஃப் ட்ரேடிங் பேர்ஸு, இதெல்லாமே அப்புறம் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் ரொம்ப மேட்டர். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நான் பர்சனலாக ட்ரேட் பண்ணுறதுன்றது கோல்டில் இந்த மாதிரி நாஸ்டாக் 100, US 30 இந்த மாதிரி பேரில் ட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதிகபட்சமாக டைம் ஃப்ரேம் அப்படின்றது 15 மினிட் வச்சுப்பேன், இல்லைனா ஹை டைம் ஃப்ரேம் அப்படின்றது 4 ஹவர்ஸ்ன்றது வச்சுப்பேன். 2 டைம் ஃப்ரேம், சில டைமில் 1 ஹவர் வச்சுப்பேன். இந்த 3 டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர்ஸ், நம்பர் ஆஃப் பேர்ஸ்ன்றது நிறைய வச்சுக்காதீங்க. நான் மேக்ஸிமம் 3 பேருக்கு மேலே ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு இதோடைய டூலுடைய நேம்ன்றது எஃப்எக்ஸ் ரீப்ளே. நீங்கள் சும்மா யூடியூப்பில் சும்மா மேலே சர்ச் பண்ணிங்கனாலே இங்கே பாருங்கள் எஃப்எக்ஸ் ரீப்ளேன்னு இருக்கு இல்லையா. போனீங்கன்னா இது பெய்டு வச்சுருந்தேன், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ட்ரேடிங் வீடியோ இது பெஸ்ட்டு பேக் டெஸ்டிங்காக. ஸோ இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் இந்த கான்செப்டை பேக் டெஸ்டிங்கும் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இது எந்த மாதிரியான வின் ரேட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி ஃபண்ட் அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரேடும் பண்ணி பார்க்கலாம் உங்களோட பேக் டெஸ்டிங்கில். இதில் ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸு அண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எல்லாமே உங்களுக்கு எப்படி ப்ரோஃபார்ம்ஸில் காட்டுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் காட்டுவாங்க.
இது வந்து நான் ப்ரொமோஷனோ இல்லை ரெஃபரல் லிங்க்கோ எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் இது ஒரு ஒன் ஆஃப் த நல்ல பிளாட்ஃபார்ம் பீப்புள் ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப ப்ரூவன் கான்செப்டை, இதுதான் மேட்ரு, ப்ரூவன் கான்செப்டை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். எல்லாம் லிக்விடிட்டி பேஸ்டு, எல்லாம் ஒர்க் ஆக்குற மாதிரியான கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ.